வணக்கம். அதாவது கடந்த வீடியோவில் நம்ம நீளம் லென்த்து அதை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த மீட்டர் அப்படிங்கிறதுல மிகச்சிறிய அளவு வந்து மில்லி மீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதையும் கடந்து அதை விட மில்லி மீட்டரோட மிகச்சிறிய அளவும் இருக்குது. அது என்னென்னா மைக்ரோமீட்டர். இந்த மைக்ரோமீட்டர்னால் என்ன அப்படின்னா, ஒரு மில்லி மீட்டரை 1000 பிரித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் ஒரு மைக்ரோமீட்டர். அதாவது 0.001 மில்லிமீட்டருங்கிறது தான் ஒரு மைக்ரோமீட்டர். இந்த மைக்ரோமீட்டரையும் தாண்டி இன்னும் மிகச்சிறிய அளவு இருக்குது. அது என்ன அப்படின்னா நேனோமீட்டர். அதாவது ஒரு மில்லிமீட்டரை 10 லட்சமாக பிரித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் நேனோமீட்டர் அப்படிங்கிறது. 10 லட்சம் அப்படின்னு சொன்னேன். 10 லட்சம் அப்படின்னா 1க்கு அப்புறம் 6 ஜீரோ வர்றது, இது அதான் 10 லட்சம். அதாவது ஒரு நேனோமீட்டரோட மதிப்பு வந்து அதாவது 0.0000001 மில்லிமீட்டர். இதுதான் வந்து ஒரு நேனோமீட்டர் அப்படிங்கிறது. இந்த நேனோமீட்டரை விடையும் மிகச்சிறிய அளவு ஒன்று இருக்குது. அது என்னென்னா பீக்கோமீட்டர். அதாவது ஒரு மில்லிமீட்டரை 100 கோடியாக பிரித்தா கிடைக்கிற ஒற்றை பங்கோட மதிப்பு ஒரு பீக்கோமீட்டர். 100 கோடி அப்படின்னா என்னென்னா 1க்கு அப்புறம் 9 ஜீரோ போட்டோம்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் 100 கோடி. அதாவது ஒரு பீக்கோமீட்டரோட மதிப்பு என்னென்னா 0.000000001 மில்லிமீட்டர். இதுதான் வந்து ஒரு பீக்கோமீட்டருடைய மதிப்பு. நன்றி.